என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் டயட்டில் இருக்கேன். என்னோட டயட் ரெசிபி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30க்குலாம் எழுந்துப்பேன். எழுந்ததுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் குடிப்பேங்க. குடிச்சிட்டு ஒரு 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிடும். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிட்றதுன்னு ஷெடியூல் பண்ணிப்பேன். இப்போ வீட்டில் சென்னாஸ்லாம் இருக்கும்ல, அதை நைட்டே வந்து நான் ஊற வச்சுடுவேன். மார்னிங் பாயில் பண்ணி எடுத்துப்பேன். எக்கு வந்து ரெகுலராக எடுத்துப்பேங்க. அப்புறம் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, இப்போ ஆப்பிள், கொய்யா, பப்பாயா அது மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு குக்கும்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும். அதனால் குக்கும்பர் நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க. அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நட்ஸ் இருந்ததுன்னா நட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இது எல்லாமே என்னால் மார்னிங் பண்ணி சாப்பிட முடியாது, டைம் இருக்காதுன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படி தானே செய்வோம். இட்லினா 2 இட்லி, தோசை 1 தோசை, சப்பாத்தி 1 அது மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு 11 o'clock பசிக்குதா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்வீட் கார்ன், மக்கானா அது மாதிரி ஐட்டம் சாப்பிடுங்க. பேக்கெட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க டோட்டலாக. இதே லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நான்வெஜ் தான் சமைச்சிருக்கேன். நீங்கள் ரைஸோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க எடுக்கணும். இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபிஷ் குழம்புன்றதுனால ஃபிஷ் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 முட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஃப்ரூட் இருக்குன்னா கொய்யா இருக்குது. ஸோ அதனால் ஒரு கொய்யா எடுத்துக்கிட்டேன். குக்கும்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே நீங்கள் வந்து ரசம், சாம்பார், காரக்குழம்பு அது மாதிரி செஞ்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிக்கணும். ஈவினிங் உங்களுக்கு ஒரு 5 o'clock பசிக்குதா, உப்புக்கல்ல அது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் இன்றைக்கி செய்கிறோம். சப்பாத்தி கூட சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ப்ரோட்டீன் தான், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட நான் ஆனியன் ரைத்தாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது டின்னரோட டைம் வந்து நம்ம என்ன டைம்குள்ளே முடிக்கணும்னா 6 to 6:30க்குள்ளே முடிச்சிடுங்க. அது வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வர லேட் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clockக்குள்ளே முடிச்சிருங்க. 8 o'clockக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் குடிங்க. டெய்லி ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தூங்குங்க. அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்களா, ஆயிலி ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறீங்களா, உடனே ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க. இது மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ஏதாவது இதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.